Welcome to this program. Today we are going to discuss about the Polytechnic examination question paper analysis. So far we have discussed the answer for the all questions for the Polytechnic examination question paper in 4 parts. I think you have already seen that videos in my channel. Now we are going to discuss what are the questions are wrong in this question paper and what are the questions are, the options are given in different formats and the condition of the reaction is not given. The question paper analysis நுடைய முக்கியம் என்னன்னா, இதில் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின் தப்பாக இருக்குது, எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர், எல்லாமே ஒரே கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இருக்குது, ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்குது. இந்த மாதிரி உள்ள டிமெரிட்ஸை பூரா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எங்களுடைய நோக்கம் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல. கொஸ்டின் பேப்பரில் இன்னென்ன தப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு கொண்டு வர்றோம். ஏன்னு கேட்டால் இன்னும் 1 or 2 டேஸில் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகலாம். அந்த ஆன்சர் கீயில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். டிஆர்பி சேர்மனுக்கு நீங்கள் தான் உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் டிஆர்பிக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற நோக்கத்தோடு தான் இதில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இதில் மெயின் என்னென்னா, அப்ஜெக்டிவ் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சில கிராமர் இருக்குது. வி மஸ்ட் நோ த கிராமர் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஆர் ரைட்டிங் த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று சப்ஜெக்டை தெரிஞ்சிருக்கிறதா டெஸ்ட் பண்ணுறதா இருக்கணும். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சப்ஜெக்ட்டு நல்ல பிரின்சிபல் அண்ட் கான்செப்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கணும். 3வது வந்து அதனுடைய அப்ளிகேஷனை இருக்கணும். இந்த 3னுடைய பேசிஸில் தான் ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்குன்னு தவிர ஒரு மெமரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மெமரி என்ன இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டினாக இருக்கக்கூடாது. அப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அசுலீன் இதனுடைய டைப்பல் மூமெண்ட்டை கேட்டிருக்காங்க. அந்த டைப்பல் மூமெண்ட்டை நீங்கள் கேட்கும்போது அது வந்து இந்த கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூவை டைப்பல் மூமெண்ட்டையும் மெமரி பண்ணுறக்கூடாது இருக்குது. ஆனால் இதே அசுலீனுடைய ஐயூபாக் நேம் கேட்டால் அது பிரின்சிபல், அதனுடைய நேமு ஐயூபிகா பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது. இதே மாதிரி கொஸ்டின் வந்து இந்த பேஸ்ட் ஆன் 3 தான் இருக்கணும். ஒன்று வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், த தேர்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். இந்த 3ல் தான் அவங்க வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஆனால் இப்போ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கிராமர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. கிராமர்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. தே ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த ஜெனரல் கிராமர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, த மேட்டர் இஸ் ரெப்ரசன்டட் டு த சேர்மன் ஆஃப் தி டிஆர்பி. இந்த மாதிரி தப்பு பின்னால் நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இது கொடுத்துருக்கே தவிர இதில் யாரையும் குறை சொல்லுகின்ற நோக்கம் எனக்கு இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும், ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினில் என்னென்ன கண்டிஷன் கொடுக்கணுங்கிறது முக்கியம். இந்த 150 கொஸ்டின்ஸை அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு பிஜி ஸ்டாண்டர்டுக்குள்ள கொஸ்டின்ஸ் இல்லை. மோர் தென் 30 கொஸ்டின்ஸ் ஆர், நல்ல சொன்னப்போனா 30க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் மியர், தட் இஸ் யூஜி லெவல் ஆர் வி கேன் சே இன் +2 லெவல்ஸ். இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின் நம்ம கேட்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் சொன்னோம்னா, ஆட்டம் கம்பைன்ஸ் ஒய்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து 8வது வகுப்பில் இருக்குது, 9வது வகுப்பு கொஸ்டின். 2வது த ஆக்ஷன் ஆஃப் ஃபஃபர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அசிஸ் தி pH வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே வந்ததுன்னா 9வது வகுப்பில் இருக்குது இந்த கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி மியர் ஃபண்டமெண்டலில் கொஸ்டின் கேட்குறது சரியா தவறான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரையில் தவறு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாட்டா
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அதை சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் அந்த சிலபஸில் இருந்து தான் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது இட் இஸ் ஏ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது 12 யூனிட் இருக்குது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 12 கொஸ்டின் கேட்கணும். அப்படி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இது ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வி கேன் சே. அந்த யூனிட் கொடுத்தோம்னா 12 யூனிட்ல இருந்தும் ஈக்குவலாக கொஸ்டின் கேட்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கப்படவில்லை. இப்போ ஒரு யூனிட்டுக்கு 12 கொஸ்டின்னா 12 × 12 144 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் ஒரு யூனிட்டில் பின்ன இருக்கலாம். சில யூனிட்டை கம்ப்ளீட்டாக ஒதுக்குன மாதிரி தெரியுது. இப்போ ஸ்பெக்ட்ரம்லாம் ஒரு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரல. இதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்து ஒமிட் ஆகிருக்கு. ஒரு சில யூனிட்லேருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு. அதில் எந்தெந்த கேள்வி வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேள்விகள் தவறாக கொடுத்துருக்காங்க. இதில் பையங்களுடைய பெனிஃபிட்டை முக்கியமாக பார்க்கணும். இந்த டிஆர்பிக்கு என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே சரியாக தவறாங்கிறத நீங்கள் கமிட்டி போட்டு அனலைஸ் பண்ணுவீங்க. And the committee should recommend, that is the recommendation should be favor to the student அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கேட்போம். ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சரியாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க, தப்பாக உங்கள் மனசுக்கு பட்டதுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போ முதல் கொஸ்டின், கோவலன்டல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் த இன்டராக்ஷன் ஆஃப் அன் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் and active methylene compound in the presence of aniline, azole, methylamine, dipyridine. இப்போ pyridine, இப்போ இதில் ஒரு சில புக்கில் pyridine போட்டிருக்கான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்கில் இந்த 4 ஆப்ஷன்வே இருக்குது. அது பையங்க நிறைய எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்வே கரெக்டு அப்படின்னு சொல்கிற பையங்க அதிகம். ஆகவே இதில் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் கரெக்டு தான். அப்போ பையங்களுக்கு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒரு மார்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கணும். அதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட், ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் திஸ் கொஸ்டின். அதனால் எல்லாருக்கும் இதில் மார்க், இந்த கொஸ்டினை யாரெல்லாம் டச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மார்க் கண்டிப்பாக கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 2, த டைபல் மொமெண்ட் வேல்யூ ஆஃப் அசுலின். இப்போ இது சிலபஸில் ஸ்பெசிஃபிக்காக அசுலின் இருக்குது. இதில் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அசுலினுடைய டைபோல் மூமெண்ட் வந்து 1.08 D ஆர் 3.60 × 10⁻30 கூலும் மீட்டர் இதுதான் இருக்குது. ஆனால் இந்த வேல்யூ இங்கே ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. 0.4 D, 0.8 D, 0.6 D அண்ட் 0.1 D தான் இருக்குது, தவிர இந்த ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் மார்க் அலாட் பண்ணணும். நம்பர் 1. ஒரு சில பேர் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஜெரி மார்ச்சில் 0.8 D இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் கேட்கும்போது அந்த எவிடன்ஸ் வந்து வரவில்லை. அதனால் 1.08 Dங்கிறது இன்டர்நெட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூ, இட் இஸ் அக்செப்டட் ஆஸ் ஏ கரெக்ட் வேல்யூனா நீங்கள் இதில் இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே நீங்கள் மார்க் கொடுக்க வேண்டியது வேண்டும். கண்டிப்பாக மார்க் கொடுக்கணும். இது என்னுடைய செகண்ட் ரெக்கமெண்டேஷன் கொஸ்டின் அனாலிசிஸில். தேர்டு, இன் எனி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் த ஃபார்வேர்ட் ஆஸ் வெல் எஸ் பேக்வேர்ட் ரியாக்ஷன் மஸ்ட் பி. இது ஜெனரல் ரியாக்ஷன் வந்து எப்படின்னா இருக்கலாம். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டராக இருக்கலாம், செகண்ட் ஆர்டராக இருக்கலாம், தேர்ட் ஆர்டராக இருக்கலாம். அப்போ இதுக்கு 3 ஆப்ஷனுமே என்ன பொறுத்தவரையில் கரெக்டு தான். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் if the reaction is reversible. இப்போ உதாரணத்துக்கு most of the students reported this is a second order, right? இப்போ let us consider the decomposition of BCl5 gives BCl3 plus Cl2. It is a reversible reaction. It occurs at equilibrium. The rate of the forward reaction as well as the backward reactions are same. அப்போ forward reaction வந்து first order, backward reaction வந்து second order. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம சொல்ல முடியும்? ஜெனரலாக ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கு. ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டு ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் செகண்ட் ஆர்டர் இருக்குது. அதில் ரெண்டுமே செகண்ட் ஆர்டர் இருக்கலாம். அப்போ இன் ஜெனரல் ஃபஸ்ட்டுன்னு போட்டான்னு கரெக்டு தான், செகண்டுன்னு போட்டான்னு கரெக்டு தான், தேர்டுன்னு போட்டான்னு கரெக்டு தான். இதுதான் என்னுடைய ரெப்ரசன்டேஷன். அதனால்
இந்த கொஸ்டின் வந்து ஒரு வேக் கொஸ்டின். இது வந்து ஒரு எந்த பேசிஸில் இந்த கொஸ்டின் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி வந்து இதுக்கு ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் டிஆர்பி கீழே கொடுக்கணும். சும்மா ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு கொடுக்கக்கூடாது, ஆப்ஷன் பின்னு கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் கிவ் வை வி சூஸ் திஸ் ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சர் கீழே கொடுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா they should give 1 mark to all. எல்லாத்துக்குமே 1 மார்க் கொடுக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ். இதுவும் ஜெனரலாக இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் எடுத்துக்க முடியாது. இந்த கொஸ்டின் பொதுவாக உள்ள போய் பார்த்தா தப்பாக தான் தெரியுது. இட் இஸ் இந்த கொஸ்டினுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆன்சர் இருக்க முடியாது, மோர் தென் 1 ஆன்சர் இருக்கும். அதனால் எந்த ஆன்சரை டிக் பண்ணாலும் இதுக்கு மார்க் கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 டாஃபல் ஈக்குவேஷனை பற்றி கொடுத்துருக்கு. டாஃபல் ஈக்குவேஷனை பற்றி நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தேன். டாஃபல் ஈக்குவேஷன் பொதுவாக சொன்னால் இதுதான் கொடுத்துருக்கு. ஐசி அல்லது ஐஏ. ஐசி வில் பி ஈக்குவல் டு I0 e பவர் ஆல்ஃபா இசட் ஈட்டா எஃப் டிவைடட் பை ஆர்டி. அல்லது ஐஏன்னு கொடுத்தா இங்கே வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா வரணும். ஐஏ வில் பி ஈக்குவல் டு I0 இன்டு இ பவர் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா இசட் ஈட்டா எஃப்டி. இதுதான் டாஃபல் ஈக்குவேஷன். இதை நீங்கள் நெட்டில் போயே பாருங்கள், நிறைய புக்கில் பார்த்துட்டேன். டாஃபல் ஈக்குவேஷனுக்கு தான் இதுதான். ஆனால் டாஃபல் ஈக்குவேஷனுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஈட்டா பாசிட்டிவாக இருந்ததுன்னா டாஃபல் ஈக்குவேஷன் என்ன வரும், ஈட்டா நெகட்டிவாக இருந்ததுன்னா, ஈட்டாங்கிறது இங்கே விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். அப்போ ஈட்டா பாசிட்டிவாக ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் தி மீடியம், ஓவர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இங்கே என்ன வரும், ஓவர் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருந்ததுன்னா டாஃபல் ஈக்குவேஷன் என்ன வரும். இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, பூரியன் சர்மாவிலே இருக்குது. இஃப் தி ஓவர் பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ், த டாஃபல் ஈக்குவேஷன் இஸ் I equal to I0 e பவர் 1 மைனஸ் ஆல்ஃபா ஈட்டா எஃப் டிவைடட் பை ஆர்டி. இது வந்து ஓவர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா. ஓவர் பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ், தென் த டாஃபல் ஈக்குவேஷன் இஸ் I will be equal to minus I0 e power of minus alpha eta f into RT. இது லாஸ்ட் இயர் டிஆர்பியில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தான். வாட் இஸ் தி டாஃபல் ஈக்குவேஷன் when the eta is negative? அப்போ இங்கே எந்த வித கண்டிஷனுமே கொடுக்கல. டாஃபல் ஈக்குவேஷன் 1 ஈட்டா இஸ் பாசிட்டிவா ஈட்டா இஸ் நெகட்டிவா, இந்த கண்டிஷன் கொடுக்காத போது இந்த ஆப்ஷன் 4மே தப்பு தான் என்னை பொறுத்தவரையில். இஃப் ஈட்டா இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். now let us consider here the I equal to I0 into 1 minus alpha eta f RT. ஆனால் இந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஈட்டா இஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் I will be equal to minus I0 e power of minus alpha f eta f divided by RT. இந்த டிங்கிற ஆப்ஷன். அதனால் இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷன் பை தப்பு தான். அதனால் இந்த கொஸ்டினை யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து 1 மார்க் கொடுக்கணும். அதனால் the condition should be specified, then only we can choose the correct equation. ஜெனரலாக இதான் கொடுத்துருக்கு டாஃபல் ஈக்குவேஷனுக்கு. நீங்கள் லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது. டாஃபல் ஈக்குவேஷன் when the over potential is negative அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை கொண்டா வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி தான் இந்த கொஸ்டின் இருக்கணும். இதுதான் இதனுடைய இந்த கொஸ்டினுடைய மிஸ்டேக். இந்த கொஸ்டின் நம்பர் 5 ஏன் இதுக்கு கொடுத்துக்கன்னா இந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்ல வரல. why do atoms combine? ஆட்டம்ஸ் ஏன் சேருது, கம்பைன் ஆகுதுன்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். டு அக்கர் தி நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் டு லோவர் தி எனர்ஜி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் அண்ட் ஒபே தி ஆக்டர்னு சொல்கிறோம். ஆனால் இது சிலபஸில் எங்கே இருக்குது, சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கா அல்லது ஃபண்டமெண்டலில் பேஸ் பண்ணி இருக்கா? ஒரு பிஜி லெவலுக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாமா? இந்த எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் எக்ஸெக்டருக்கு நான் வைக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதே மாதிரி நீங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா என்னால் 30 கேள்விக்கு மேலே சொல்ல முடியும். 130 கொஸ்டினில் 30 கேள்விக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இதில் நிறைய மாணவர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் பேசிக் கான்செப்ட் அவங்க சிலபஸில் இருந்து கேட்கலாம், அவங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கிறது கேட்கலாம், அப்ளிகேஷனில் கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 8ஆவது வகுப்பு 9ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணி நீங்கள் கேட்குறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. மாணவர்களை வந்து எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கமே தவிர
எக்ஸாமினேஷன் ஹாலில் மாணவர்களை குழப்பணும்னு நினைக்கக்கூடாது. அண்ட் வி ஷுட் கிவ் த ரைட் திங்கிங் டு ஆன்சர். அதான் ரொம்ப முக்கியம். தவிர இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது மாணவர்கள் மார்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு வேண்டி கேட்கப்பட்ட கொஸ்டினாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் இன் ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே யூ ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் தி சிலபஸ். நல்ல கஷ்டமாக கேட்கலாம், மீடியமாக கேட்கலாம், அப்ளிகேஷன் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம். எதுவுமே இல்லாத கொஸ்டினாக இது இருக்குது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொன்னாங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸின்னு சொன்னாங்க. ஆனால் ஆன்சரை பார்க்கும்போது நிறைய கேள்வி தப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க பேசிக் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அப்படின்னா அவங்க சிலபஸை தான் படிச்சிருக்காங்களே தவிர அவங்க எம்எஸ்சி சிலபஸுக்கு கீழே போகல. எம்எஸ்சி சிலபஸ்லேயே அவங்க படிச்சிருக்காங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினால் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. அதனால் இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி கொஸ்டினில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. Question number 6. In intersystem crossing, which is true? இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. A triplet state of donor is higher in energy than the triplet state of acceptor. ரெண்டுலேயுமே triplet state தான். Intersystem crossing meaning என்னன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டில் போகணும். அதாவது சிங்கிளட் ஸ்டேட்ல இருந்து ட்ரிப்ளட் ஸ்டேட்டுக்கு போகலாம், ட்ரிப்ளட் ஸ்டேட்ல இருந்து சிங்கிளட் ஸ்டேட்டுக்கு போகலாம். அதுக்கு தான் இன்டர்சிஸ்டம் கிராசிங் பேர். இதில் ட்ரிப்ளட் ஸ்டேட் டு ட்ரிப்ளட் ஸ்டேட் போனால் இது இன்டர்னல் கன்வர்ஷன். அதே மாதிரி த சிங்கிளட் ஸ்டேட் ஆஃப் டோனார் அண்ட் அக்செப்டார் ஹாவ் தி சேம் எனர்ஜி. ரெண்டுக்கும் சேம் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு தான். இங்கேயும் ரெண்டுமே சிங்கிளட் ஸ்டேட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ட்ரிப்ளட் ஸ்டேட் ஆஃப் டோனார் இஸ் லோயர் தென் இன் எனர்ஜி தேன் த ட்ரிப்ளட் ஸ்டேட் ஆஃப் அக்செப்டார். இதுவும் அப்படி தான், ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டு. The triplet state of donor and acceptor have the same energy. ரெண்டுக்கும் சேம் எனர்ஜி இருந்ததுன்னா இன்டர்சிஸ்டம் கிராசிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிஸ்டம் கிராசிங்க்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் த சிங்கிள் ஸ்டேட் ஆஃப் டோனார் இஸ் ஹையர் இன் எனர்ஜி தேன் த ட்ரிபிள் ஸ்டேட் ஆஃப் அக்செப்டார். அதாவது எந்த எனர்ஜியிலிருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது வந்து சிங்கிளேட்டாக இருக்கணும், ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கணும். எங்கே போதோ அக்செப்டார் வந்து லோயர் எனர்ஜி லெவலில் இருக்கணும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக இருக்கணும். ஒன்று வந்து சிங்கிளெட், இன்னொன்று வந்து ட்ரிப்ளெட். அல்லது ட்ரிப்ளெட் ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி சிங்கிளெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் ஆகாது. அதனால் சிங்கிளெட் டோனார் இஸ் இன் ஹையர் எனர்ஜி தேன் த ட்ரிப்ளெட் ஸ்டேட் ஆஃப் அக்செப்டார். இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். இந்த கேள்விக்கு கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். அதனால் இந்த 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 கொஸ்டினுக்கு யாரெல்லாம் எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதுதான் ரைட். திஸ் இஸ் தி significance of this question. All options are wrong. Therefore, you should give 1 mark to the all candidates. Now, here also the TTA calcium oxalate monohydrate shows dash number of peak. எல்லாரும் 3 கொடுத்துருக்காங்க. பொதுவாக டிடி ஆஃப் கால்சியம் ஆக்சைட் வந்து 2 கண்டிஷனில் பண்ணுவாங்க. 1 இன் தி பர்சன்ஸ் ஆஃப் ஏர், 1 இன் தி பர்சன்ஸ் ஆஃப் CO2. இந்த ரெண்டுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. இது ஜெனரலாக இருக்குது. ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் ஒவ்வொரு பீக் கிடைக்கும். எக்ஸோதெர்மிக் பீக், எண்டோதெர்மிக் பீக் நீங்கள் நல்லா தெரியும். அதனால் த கண்டிஷன் இஸ் மிஸ்ஸிங். இந்த கண்டிஷனில் அப்போ எதுவுமே கண்டிஷன் இல்லாமல் போட்டிருந்தா இந்த கொஸ்டின் தப்பு தான். கண்டிஷன் ஒருத்தனா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண முடியும், பொதுவாக சொல்ல முடியாது. டிடிஎம் கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட்டுக்கு டிடிஏல எத்தனை பீக் கிடைக்கும்னா we cannot say what is the medium, what is the condition of the surrounding, CO2 ஏரா அல்லது என்ன கண்டிஷனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்கை சொல்லலைன்னா இந்த கொஸ்டினும் தப்பு தான். அப்போ இதை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாரும் 3ன்னு எழுதியிருந்தால் அவங்களுக்கு 1 மார்க்கு கொடுக்கலாம், அல்லது வேறு ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். Question number 8. The pressure applied in the inlet of column to overcome the slowness flow of solvent in HPLC. இது வந்து ப்ரெஷரை பொறுத்தவரையில் இங்கே வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில 600 பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஒரு சில புக்கில் இருக்குது, ஒரு சில புக்கில் 6000 பாய்ஸ்ன்னு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கேள்வி வைக்கும்போது இன்சைடில் ப்ரெஷர், இன்லெட் ப்ரெஷருங்கிறது
டிபெண்டிங் அப்பான் தி இன்ஸ்ட்ருமெண்ட். சிலது ரொம்ப வெரி அக்குரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும், இல்லை அதை விட ரொம்ப ஹை அக்குரேட்டாக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் தி இன்ஸ்ட்ருமெண்ட் த ப்ரெஷர் வில் வேரியஸ், அது டிபெண்டிங் அப்பான் தி சப்ஸ்டன்ட் காம்போனன்ட் த ப்ரெஷர் வில் வேரியஸ். இதில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே தப்பு. இந்த மாதிரி ஜெனரலாக இது வந்து மெமரியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கேள்விலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி கேள்விலாம் வரவே கூடாது. இன்லெட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரே ப்ரெஷர் இருக்குமானா இருக்காது. ஒரு புக்கில் ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கான், இன்னொரு புக்கில் ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கான். அதனால் 6000 பாய்ஸ்ன்னு சொன்னான்னு கரெக்டு தான், 600 பாய்ஸ்ன்னு சொன்னான்னு கரெக்டு தான். ஆனால் அந்த கொஸ்டினை டச் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மார்க் கொடுக்கணும். ஏன்னாட்டா இப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் 8வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ஆர் கரெக்ட். பட் யூ ஷுட் கிவ் 1 மார்க் டு ஆல், பிகாஸ் இது வந்து ஒரு பேஸ்லெஸ் கொஸ்டின். பேஸ்லெஸ்ன்னு சொன்னால் இது ஒரு அப்ஜெக்டிவ் டேபிள் கேட்கக்கூடாத கொஸ்டின். அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. கொஸ்டின் நம்பர் 9. The Kermit polynomial of degree n is defined as HNV equal to minus 1 power n e power y square dou n by dou y power n e power minus y square, then the value of h0 y is அப்படின்னு கேட்டோம். நீங்கள் இந்த புக்குக்கு இதை வச்சுக்கு நீங்கள் எந்த புக்குக்குன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அந்த புக்கில் என்னுடைய வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை. என்னுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்குன்னா it may be 0 to etc. 1 2 3 etc. ஏன்னா the Hermite polynomial is applicable only to harmonic oscillator. harmonic oscillator பொறுத்தவரையில் any v equal to 0 to any number 1 2 3. அதே மாதிரி இந்த ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டருக்கு வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1 2 3 etc. அப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டோம்னா நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ வந்து வரும். இப்போ இந்த வேல்யூ ஆஃப் n ஈக்குவல் டு 0 போட்டோன்னா அது வந்து h1. த வேல்யூ ஆஃப் n ஈக்குவல் டு +1 போட்டோம்னா that will be equal to h0. 1ன்னு போட்டோம்னா h1 வரும். ஏன்னாட்டா ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பொறுத்தவரையில் the 0 point energy is not equal to 0. The 0 point energy will be equal to half mv square. Therefore, option B and option D are correct in this question. Question number 9க்கு ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு. அதனால் இதில் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் இந்த மார்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருவது தவறு. ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். இப்போ என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சாச்சு, கொஸ்டின்லாம் எல்லார் கையிலும் தெரிய போகுது. இப்போ டிஆர்பி என்ன செய்யணும்னா they should appoint a group to discuss about the question paper. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குது, எத்தனை கொஸ்டின் தப்பாக இருக்குது, எத்தனை கொஸ்டினில் மோர் தென் 1 ஆப்ஷன் இருக்குது, எத்தனை கொஸ்டின் வந்து சிலபஸில் இருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கா, இது வந்து பிஜி லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டினா என்பதை நான் அனலைஸ் பண்ணணும். இதில் கமிட்டி வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து 4 பேர் இருக்கணும். ஆர்கானிக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், இன்ஆர்கானிக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஃபிசிக்கலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அல்டிக்கலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இப்படி 4 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சு இந்த கொஸ்டினை அவங்க அனலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு இது பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுடைய ஸ்டாண்டர்டாக இருக்குது, எத்தனை % ஸ்டாண்டர்ட் அனலைஸ் பண்ணலாம். நம்பர் 2, சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் இருக்கா அதையும் அனலைஸ் பண்ணணும். நம்பர் 3, எத்தனை கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கு அதையும் கன்சிடர் பண்ணுறோம். எத்தனை கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபுல் ரிப்போர்ட் வந்து டிஆர்பி சேர்மன் வாங்கினாங்கன்னா பிற்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு முக்கியமான ஒருடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேப்பர். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேப்பரில் நிறைய தவறுகள் இருப்பது வந்து நல்லது அல்ல. அதாவது தவறுகள் வந்து மினிமம் இருக்கக்கூடாது. தவறுகள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குமானால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இனியும் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷன் அல்லது பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன்லாம் இந்த மாதிரி தவறுகள் வராமல் இருந்தணும்.
நல்ல கேள்விகளாக இருக்கணும். பையங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய கேள்விகளாக இருந்தால் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் when the questions are very standard. Question number இப்போ இதில் என்ன இருக்குன்னா choose the correct configuration for the following compound. இப்போ இதில் 2 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. இப்போ இந்த 2 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் எதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்? இது C2 இது C3 ரெப்ரசன்ட் பண்ணணும். சில சமயம் இதை C2 இதை C3ன்னு போடலாம். ஏன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேம் தான். நீங்கள் அதனால் you should specifically notate the carbon atom. It may be C2 or it may be C3 அப்படிங்கிறத போட்டால் பையங்களுக்கு வந்து தவறுகள் செய்ய மாட்டாங்க. பையங்கள் தவறு செய்யணும்னே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து கரெக்ட் ஆன்சர் 2 or 3s தான். இது எப்போம்னா இது 1 2 3 4. நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா 1 2 3 4 போட்டால் the configuration is different. இதில் எந்த ஆன்சரும் ஒத்து வராது. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது யூ ஷுட் ஸ்பெசிஃபை த கார்பன். திஸ் இஸ் C2 கார்பன் அண்ட் திஸ் இஸ் C3 கார்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த மேக்ஸிமம் செயின் லென்த் ஆஃப் நைட்ரஜன். செயின் லென்த்துங்கிறது ஃப்ரீ ரெடிக்கலில் நம்ம படிச்சிருக்கோம். செயின் லென்த் என்னென்னா த ரேட் ஆஃப் ப்ராபகேஷன் டிவைடட் பை த ரேட் ஆஃப் டெர்மினேஷன். இந்த கேள்வியை எப்படி கண்டுக்கணும்? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன் நைட்ரஜன் கேட்டுக்கணும், அல்லது வாட் இஸ் தி பாண்ட் ஆர்டர் ஆஃப் N2 மாலிகுல் கேட்டுக்கணும். செயின் லென்த்துன்னு கேட்குறது, இந்த ஸ்பெசிஃபிக்காக செயின் லென்த்துன்னு சொல்கிறது இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒன்று. இந்த மாதிரி ஒரு கேள்விப்படாத ஒன்றை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது பையங்களுக்கு நிறைய டவுட் வருது. செயின் லென்த்துனா என்ன அப்படிங்கிற டவுட் வருது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து D = 3 தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டவுட்ஃபுல் வரக்கூடிய கொஸ்டினாக குறை பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருக்கக்கூடாது. த கொஸ்டின் மஸ்ட் பி வெரி கிளியர். அதாவது கொஸ்டின் வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும், பையன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யலாம்? அவாய்ட் பண்ணலாம். ஃபார் திஸ் கொஸ்டின் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 3. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து தப்பு. த காமுடேட்டர் ஆஃப் Z³ and d/dx with respect to the function of f. அதாவது காமுடேட்டர் ஆஃப் Z³ d/dx எப்படி எழுதலாம்னா Z³ d/dx மைனஸ் d/dx ஆஃப் Z³. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆயிரும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து -3z² வரும். இங்கே -3z²ங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனே இல்லைன்னா இந்த 4 ஆப்ஷனும் தப்பு. அப்போ இந்த கேள்வியை யாராலும் டச் பண்ணியிருக்காங்களோ, இந்த கேள்விக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் 1 மார்க் கொடுக்கணும். மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து 3z² கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் தப்பு தான். அதனால் இந்த கொஸ்டின் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 மார்க்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ரெக்கமெண்டேஷன். Question number 30. Identify the following statement effort. Nickel H2O6 of 3+ and copper H2O6 of 3+. இப்போ இந்த ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். ஒன்று வந்து ரெகுலர் ஆக்டாஹெட்ரலாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரலாக இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டுக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு எங்களுடைய ஆன்சர் என்னென்னா ஆல் நிக்கல் NiO bond lengths are equal, whereas CuO equatorial bonds are shorter than CO axial bond. நம்ம இதை கொடுத்தோம். ஒரு சிலவர் சொன்னாங்க CO axial bonds are longer than CO equatorial bond. இப்போ இதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஆல் நிக்கல் O bond lengths are equal, whereas CO axial bonds are longer than CO equatorial bonds. இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இங்கே CO equatorial bond ஷார்ட்டர்னு கொடுத்துருக்கு. இப்போ ஷார்ட்டர்னா CO வந்து லாங்கர்னு அர்த்தம். இங்கே CO ஆக்சியலார் லாங்கர்னு கொடுத்துருக்கு. அப்போ CUO equatorial வந்து ஷார்ட்டர்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஆப்ஷன் பே 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A அண்ட் ஆப்ஷன் D ஆர் கரெக்ட். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் எழுதினாலும் மார்க்கு கொடுக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் வேறு ஆப்ஷன் இருக்க முடியுமா? இதில் ஜெனரலாக சொல்லியிருக்காங்க CuO bond lengths are equal, Ni bonds lengths are unequal. இது ராங்கு தான்.
NO equatorial and CO equatorial bond lengths are shorter and NO axial and CO axial ones are respectively. இதுவும் தவறாக தான் தெரியுது. இந்த ரெண்டு தான் பெஸ்ட் ஆன்சர். ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதனால் இந்த கேள்விக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் டி கொடுத்துருந்ததுன்னா அவங்களுக்கு மார்க்கு கொடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. இந்த கொஸ்டினில் சைக்ளோஹெக்சோன்லேருந்து இன் தி பர்சன்ஸ் ஆஃப் லைட்டு சிஓவை எலிமிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ஆன்சர் பி கிடைக்கும். ஆனால் நீங்கள் புக்கை எடுத்துட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, சைக்ளோஹெக்சோன்லேருந்து சிஓ வந்து ரிமூவ் ஆகாது. இந்த கொஸ்டின் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து லீஸ்ட் பாசிபிலிட்டி, இது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட கொஸ்டினை தான் இங்கே கேட்டிருக்காங்க. எது 100% பாசிபிலிட்டி அப்படிங்கிற கொஸ்டினை விட்டுட்டு இங்கே எது லீஸ்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறாங்க. இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது புரியல. எது நடக்குமோ அதை கேட்கணும், எது நடக்காதோ இதுக்கு பெர்சன்டேஜ் வந்து வெரி லோ. பொதுவாக சைக்ளோஹெக்சோன்லேருந்து CO ரிமூவ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஆர் வெரி ரேர். என்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு CO அதில் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கேட்குறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது. நடக்காத ஈக்குவேஷனை இங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம், அதில் ஏதாவது வந்து மீனிங்லெஸ் இருக்கா, இதை வந்து அவங்களுக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பையங்களுடைய நாளைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இது ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனில் நாட் ஃபீஸிபிள், லீஸ்ட் ஃபீஸிபிள் அப்படின்னு இருக்கக்கூடியதை ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது பையங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் அவங்களுக்கு ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கல் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி தான் இருக்குது சிலபஸில். ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த கொஸ்டின் கேட்டாலும் இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும். நான் எந்த ஆப்ஷன் போட்டாலும் மார்க் கொடுக்கணும். பெரும்பாலும் மாணவர்கள் பிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக இருக்க முடியும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. Question 15. The viscosity of gas in a mixture is equal to the product of its mole fraction and its viscosity of the pure state at the total pressure of the mixture. இதுதான் குழப்பம். The Henry's lawல என்ன சொல்லுதான், the viscosity of gas in a mixture is equal to the product of the mole fraction and its viscosity in pure state. இது முடியும். அண்ட் லூயிஸ் ரெண்டல் லா நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கில் இல்லை, நெட்டில் என்ன சொல்லுது, the viscosity of gas mixture is directly proportional to mole fraction. இந்த இதாக இருக்குது. இந்த லூவை பொறுத்தவரையில் லூயிஸ் ரெண்டல் ரூலில் என்ன இருக்குன்னா, the viscosity of gas in mixture is equal to the is directly proportional to its mole fraction. அப்போ எது கரெக்டு அப்படின்னு சொன்னால் ஹென்ரிஸ் லா தான் கரெக்டு. இதில் கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. அட் தி டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் தி மிக்சருங்கிறது தேவையில்லை. என்ன, viscosity of a mixture is equal to the product of its mole fraction and its viscosity of the pure state வந்து போதும். இதில் ஒரு குழப்பம், கொஸ்டினை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஹென்ரிஸ் லா. கொஸ்டின் குழப்பமாக இருக்கிறதுனால இந்த கிளியர் கட் பாயிண்ட் இந்த கொஸ்டினில் கொடுக்காததுனால ஹென்ரிஸ் லா, லூயிஸ் ரெண்டல் ரூல் இதை எழுதியிருந்தால் ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டுன்னு சொல்லி மார்க்கு கொடுக்கணும். இதுதான் முக்கியம், இந்த கேள்விகளோட முக்கியம். ரெண்டு ஆப்ஷன் ஏ அண்ட் சி இருந்ததுன்னா மார்க்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். கொஸ்டின் நம்பர் 16 ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸை தப்பு பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ முதல்ல இது ஹெச், இப்போ இந்த கார்பனத்தில் ரெண்டுமே சேமாக இருக்குது, இந்த கார்பனத்தில் சிஎல். அப்போ இந்த ரெண்டுமே இதுக்கு கான்ஃபிகரேஷன் இ சொல்கிறதா இசட் சொல்கிறதா? இப்போ இந்த ரெண்டும் சேம் சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இசட் கான்ஃபிகரேஷன். இந்த ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இ கான்ஃபிகரேஷன். அப்போ இசட் கான்ஃபிகரேஷனுங்கிறது கரெக்டு தான், ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டாக. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டோம்னா இப்போ இந்த ரெண்டில் பிஆருங்கிறது வந்து கீழே இருக்குது, பாட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இதில் சிஎலும் பாட்டில் இருக்குது. இந்த ரெண்டும் சேம் சைடில் இருக்கிறதுனால
இசட் கான்ஃபிகரேஷன் இங்கே ஈன்னு கொடுத்துருக்கு தப்பு. அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா ஐபிஆரில் ஐ, எஃப்சிஎல்லில் வந்து சிஎல். அப்போ ஐயும் சிஎல்லும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால இ கான்ஃபிகரேஷன் இதுவும் கரெக்டு. இப்போ இதை எடுத்துட்டோம்னா இதை பொறுத்தவரையில் ஐ வந்து மேலே இருக்குது, சிஎல் வந்து கீழே இருக்குது. அப்போ இது வந்து இ கான்ஃபிகரேஷன், இசட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கு தப்பு. அப்போ பி அண்ட் டி ஆர் ராங். இப்போ விச் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்கு. ஏயும் கரெக்டு தான், சியும் கரெக்டு தான். அதனால் இந்த கேள்வியை அட்டன் பண்ண எல்லாருக்குமே இந்த ஏ ஆர் சி கொடுத்துருந்தா மார்க் கொடுக்கணும். ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நான் சிம்பிளாக என்னுடைய அனாலிசிஸில் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கே ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் தப்புன்னு தெரியுது. இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷனில் 15 கேள்வி தப்புன்னு தெரியும் போது இது வந்து மாணவர்களை வந்து நிறைய பேரை பாதிக்கும். அதனால் இந்த 16 கொஸ்டினையும் அட்டன் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம், 15 மார்க் கொடுக்கலாங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். இது நான் சொல்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. இந்த இப்போ நல்லா கவனிங்க, இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து டிஆர்பியிலேருந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆன உடனே இந்த கேள்விகள்லாம் நீங்கள் தான் உங்களுடைய போர்ட்டலில் போய் எழுதணும். இந்தந்ததுக்கு 2 ஆன்சர் இருக்குது, இந்தந்ததுக்கு ஆன்சர்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் வித் எவிடன்ஸோட நீங்கள் வந்து டிஆர்பிக்கு அனுப்பணும். ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து புக்கிலே எவிடன்ஸ் இருக்குது, எல்லா புக்கிலேயும் எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் அந்த எவிடன்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் எழுதுனா உங்களுக்கு ஒரு 15 மார்க் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் சைட். ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதனால் we request the chairman of the TRP committee to constitute a committee to analyze the question paper for polytechnic examination in chemistry. அனலைஸ் பண்ணுங்கள். இந்த அனலைஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, நம்பர் 1, the questions are standard or not. கொஸ்டின்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லையா அதை பாருங்கள். சிலபஸ்லேருந்து இருக்கா, சிலபஸ் ஒட்டி இருக்கா, சிலபஸ்லேருந்து கேட்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். 3வது, எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது அதை நீங்கள் பாருங்கள். 4வது வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்குது அப்படியும் நோட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அனலைஸ் பண்ணி பையங்களுடைய வெல்ஃபேர் வந்து பாதிக்காமல் இருப்பதற்கு ஆவண நடவடிக்கைகள் take a suitable and excellent step to get or to avoid marks for the 16 questions for the benefit of the student. இதுதான் முக்கியம். மாணவர்கள் நலனை கருதி இந்த 16 கேள்வி யாரெல்லாம் டச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் மார்க் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வேண்டிக் கொள்கிற டிஆர்பிக்கு இது எங்களுடைய அப்பீல். A kind attention to the TRP chairman to rectify the defect in the question paper, also to award the 16 marks to TRP students. மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் இந்த வீடியோ நல்லா பாருங்கள். நான் சொல்லிக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது தவறு இருக்குமானால் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பாயிண்ட்ஸில் நான் ஒத்து வரல, இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் போட்டால் இன்னும் இந்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கவர்மெண்ட் கீ வந்த பிறகு அந்த கவர்மெண்ட் கீயை வச்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி இன்னும் எத்தனை கொஸ்டின்கள் வந்து தப்பாக இருக்குது, இன்னும் எத்தனை மார்க் பையங்களுக்கு கிடைக்குங்கிறத அடுத்த அனாலிசிஸில் வந்து நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 16 கேள்விக்கும் நான் சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக, என்னுடைய வியூ கரெக்டாக, அங்கே நீங்கள் கரெக்டுனா நீங்கள் நோ ஆன்சர். அப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய வியூவை நீங்கள் போடலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.